கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 6:18, மேத்யூ 6:18. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். எப்படி? நீங்கள் மனுஷர் காணப்படாதபடி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா காணும்படியாக நீங்கள் உபவாசம் இருக்கும் பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா உனக்கு வெளியரங்கமாக பலனளிப்பார். அப்போ என்ன, நம்ம உபவாசம் இருக்கிறது அந்தரங்கமாக உபவாசம் இருந்தால் வெளியரங்கமான பதில் வரும். வெளியரங்கமான உபவாசம் இருந்தானா நமக்கு பதில் வராது. அதைத்தான் இங்கே அழகாக சொல்லி கொடுக்குறாரு. நீ என்ன பண்ணணும்? அந்தரங்கத்தில் இருக்க பிதாவத்தை நோக்கி நீ உபவாசம் இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் சொல்லும்போது நான் எப்படிப்பட்ட உபவாசத்தை விரும்புகிறேன் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லும்போது, இஸ்ரவேல் தேச மக்களுக்கு சொல்லும்போது ஏசாயா 58வது அதிகாரத்தில் 6வது 7வது வசனத்தில் சொல்கிறார். நான் எப்படிப்பட்ட உபவாசம் எனக்கு விருப்பமான உபவாசம், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறது, நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறது, சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்போ என்ன சொல்கிறாரு? முதல்ல அக்கிரமத்தின் கட்டை அவிழ்க்கணும், 2வது நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கணும், நெருக்கப்பட்டிருக்கவங்கள விடுதலை ஆக்கணும், எல்லா கட்டுகளையும் உடைத்து போடணும், பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும், யாரெல்லாம் துரத்தப்பட்டாங்களோ அவங்கள வீட்டில் சேர்த்து கொள்ளணும், வஸ்திரம் இல்லாதவங்களை பார்க்கும்போது வஸ்திரம் கொடுக்கணும், மாம்சமானவனுக்கு யாராவது உங்ககிட்ட ஒரு சகோதரனோ சகோதரியோ உங்ககிட்ட ஒரு உதவின்னு கேட்கும்போது உங்களை ஒழித்து கொள்ளாமல் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யணும். இதுதான் கர்த்தருக்கு பிரியமான உபவாசம். வேதவசனம் ரொம்ப தெளிவாக இருக்குது. அதாவது நம்ம மாம்சத்தை வருத்தி கொண்டு நம்ம உபவாசம் இருக்கிறது ஒன்று. அதே சமயத்தில் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நம்ம செய்யக்கூடிய உபவாசம் என்ன? நம்மகிட்ட இல்லாத காரியங்களை, நம்மகிட்ட உள்ள காரியங்களை நம்ம எப்படி பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம் என்பதை சொல்லக்கூடிய ஒரு காரியம்தான் இது. அப்போ நம்ம உபவாசிக்கிறதுன்ற ஒன்று நம்மளை வருத்தி கொண்டு கர்த்தருடைய சத்தம் கேட்கறதுன்னு ஒன்று. இன்னொன்று, அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? நம்மக்கிட்ட இருக்கிறத இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடியதாய், அது ஆகாரமாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், நம்மளுடைய வீடாக இருக்கலாம், நம்மளுடைய வாகனமாக இருக்கலாம், இல்லை நம்ம கட்டுகளில் இருக்கிறவங்களுக்கு, காயப்பட்டவங்க, இப்படிப்பட்ட மக்களுக்கு செய்யக்கூடிய உதவியே எப்படி இருக்கிறது? உபத்திரவத்தில் இருக்கிறவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி என்ன? கர்த்தருக்கு ஏற்ற உகந்த உபவாசமாய் இருக்கிறது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நான் ஒரு சின்ன காரியம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சிந்திச்சு பாருங்கள். இந்த நாட்களில் சரீர பிரகாரமான ஒரு உபவாசம் அப்படிங்கிறத நம்ம உபவாசம் விட்டுறோம். ஆனால் அந்த நேரத்தை நம்ம கர்த்தரை நோக்கி கேட்கக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். இப்போ நீங்கள் ஒரு நேரம் ஆகாரம் சாப்பிடாமல் இருக்கிறதுனால கர்த்தருக்கு என்ன பிரயோஜனம் ஆக போகுது? மாறாக அந்த ஒரு நேரத்துக்கு செலவு பண்ணக்கூடிய ஆகாரத்துக்குரிய பணத்தை மற்றவங்களுக்கு உதவியாக பண்ணலாமே. ஏன்னா நிறைய இதில் பார்த்தீங்கன்னா, பல சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க 40 நாள் உபவாசம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 41வது நாள் எல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்ருவாங்க. இப்போ கிறிஸ்தவத்திலே அதே மாதிரி தான். லெந்து நாட்கள்னு 40 நாளைக்கு நான் சாக்லேட் சாப்பிட மாட்டேன், இல்லை தண்ணி அடிக்க மாட்டேன், இல்லை நான் நான்வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு 41வது நாள் எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க தங்களை கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் இந்த நவீன காலத்தில் நம்ம எப்படி உபவாசம் இருக்கலாம்? நான் இன்னொரு சஜஷன் சொல்லட்டுமா? உங்கள் மொபைல் ஃபோன் இருக்குல்ல, இன்றைக்கு நம்மளுடைய கர்த்தருக்கும் நமக்கு உண்டான நேரத்தை திருடக்கூடியதே நம்முடைய மொபைல் ஃபோனாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கு நம்மளுடைய எல்லா அன்றாட வாழ்வியலுக்கு தேவையான எல்லாமே நம்மளுடைய மொபைல் ஃபோனில் தான் இருக்குது. அப்போ ஒரு உபவாசம் நீங்கள் செய்யும்போது, நான் சொல்லட்டுமா, இந்த உபவாசம் இருக்கிறீங்க அன்னைக்கு ஒரு 6 மணி நேரம் நான் மொபைல் எடுக்க மாட்டேன், இல்லை 12 மணி நேரம் என் மொபைலை தொட மாட்டேன், இல்லை 10 மணி நேரம் என் மொபைலை தொட மாட்டேன். ஒருவேளை உங்களுக்கு அவ்வளோ தூரம் முடியலனா முதல்ல ஒரு 2 ஹவர் இல்லை 3 ஹவர் சொல்லக்கூடியதா
ஆரம்பித்து நீங்கள் அப்படியே அந்த நேரத்தை நான் கர்த்தருடைய வார்த்தையிலும் நான் ஜெபத்திலையும் கர்த்தரோடு இருப்பதற்கு பயன்படுத்துவேன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? அப்படி செஞ்சீங்கன்னா, ஏன்னா இங்கே விடுற நேரத்தை கர்த்தரோட நேரம் செலவு பண்ணும்போது அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். செய்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இன்றைக்கு இந்த மொபைல் ஃபோன் எங்களுடைய நேரங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கதை நாங்கள் பார்க்குறோம். அதனால் ஆண்டவரே, இந்த ஃபோனில் இருந்து ஒரு விடுதலையை கொடுக்க நாங்கள் உபவாசிக்கும் போது எங்களுடைய மொபைல் ஃபோனை விட்டு அந்த நேரத்தை உம்முடைய வார்த்தையை படிக்கவும் உம்மோடு ஜெபித்திருக்கவும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு கிருபையில் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.